சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். இன்னும் ஒரு சில வாரங்களில் முழு ஆய்வு செஞ்சு உப்பூருக்கு முழு ஆய்வு செஞ்சு ஸோ அதை திரும்ப துவங்குறதா எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முழு ஆய்வு செய்த பிறகு உங்களுக்கு தெளிவான ஒரு அறிக்கை வழங்கப்படும். பட் நம்ம இதை திரும்ப எடுத்து பண்ணுறதா தான் நம்மளுடைய நோக்கம் இருக்குது. உப்பூர் அனல் மின் நிலையத்தை திரும்ப கொண்டு வந்து அதை திரும்ப செயல்படுத்த வைக்கிறதுக்கான நோக்கம் தான் அரசுக்கு இருக்குது. ஸோ அதை ஆய்வு செய்து விட்டு என்ன காலக்கட்டோ என்ன மாதிரி திட்டங்கள் செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஆமாம், ஸோ இதை எல்லாத்தையும் பெண்டிங்கெல்லாம் முடிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம எப்படின்னு சொல்லி 2-3 வாரங்களுக்குள்ளே நம்ம அதுக்கான விடையை சொல்லிடுவோம். இல்லை, சிட்டிக்குள்ளே நடக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கிற இன்ட்ரப்ஷன் எல்லாமே வந்து இந்த கேபிள் கட்டுனால தான் நடக்குது. ஸோ அந்த கேபிள் கட்டுக்கான நடக்கிறது வந்து உங்களுக்கு அங்கங்கே கான்ட்ராக்டர்ஸு நம்ம கார்பரேஷன் நடக்கிற வேலைப்பாடுகள்னால தோற்றுறது தான். மற்றபடி வேறு எந்த பெரிய மேஜர் இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி சிட்டிக்குள்ளே வேறு மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. பட் இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்காக நமக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய தேவையும் அதிகமாக இருக்குது. இல்லை, சின்ன சின்ன இடையூறுகள் தான் இருக்குது. அது உடனே சரி செய்யப்படுது. ஒரு சில இடத்துல அந்த கேபிள் கட் ஆகிறனால நமக்கு வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் தடை ஏற்படுது. ஸோ அதை உடனடியே சரி பண்ணுற வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெரிய அளவிலான இல்லை, அதெல்லாம் உடனடியே சரி செய்யப்பட்டுச்சு. ரொம்ப இல்லை, அவங்க 7 மணி நேரங்கிறது ரொம்ப அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு சில இடத்துல தான் இருக்குது. அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேபிள்கள் கட்டானால தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வேறு எனக்கு என்னமோ திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக திரு KT ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்டாலின் கோவப்பட்டா இல்லை ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு KT ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும், இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதும் 2 பேருடைய கூட்டணிக்கும் திமுக அதிமுக 2 பேர் கூட்டணியாக இருக்க போகிறதுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இல்லை ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதில் ஒன்றும் அசைய போகிறதில்ல. ஸோ KT ராஜேந்திர பாலாஜி அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வரைக்குமே அவர் வந்து எங்கே இருக்க போகிறான்னு தெரியல. இங்கே சவுத்தில் வந்து அதிமுக எங்கேயுமே வந்து கிளை கழகம் வரை அதிமுகன்ற கட்சியே இல்லாமல் தான் இருக்குது. அதிமுகன்ற கட்சி வந்து அவங்களுடைய மாவட்ட அளவில் தான் இருக்கா தவிர அதுக்கு கீழே யாருமே நிர்வாகிகள் எங்கேயுமே இல்லை. தென் மாநிலங்களில் எங்கேயுமே தென் மாவட்டங்களில் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது. வேறு எங்கேயுமே உங்களுக்கு கட்சியில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒவ்வொரு மேடையை போட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது அவங்களுக்கே புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு மோடியை கூட்டிகிட்டு வந்து இல்லை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கிறோன்னு சொல்கிறதுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து எடப்பாடின்ற ஒருத்தர் வந்து கட்சியில் இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றதே அவங்க கட்சியில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அதனால் ஆளாளுக்கு ஒரு சைடில் வச்சு ஒருத்தர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறார், இன்னொருத்தர் பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுகன்ற கட்சியில் இருக்காரா இல்லை அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியாமல் தான் இருக்குது. இல்லை, குதிரை பேரத்தில் யார் மாட்டியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்த நெருங்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த கட்சியில் ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏற்றுக்க முடியாமல், ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏற்றுக்க முடியாமல் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏற்றுக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்மந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேலே ஹவாலா பணம் மாட்டியிருக்கு. ஸோ அது சம்மந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்றைக்கி கூட 4 பேர் அதிகமாக விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் குதிரை பேரம். யாராவது வந்து ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்கே நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லவில்லை. அந்தந்த தலைமையில் எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில் வர்றவங்களுக்கு வெளியில் வந்து ரிசைன்மெண்ட் வரவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க வந்து கட்சியில் சேர்றவங்களும் யாரும் சேர முடியாதுன்னு சொல்லுங்கள்.
இல்ல அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார்னு தெரியல. குதிரை பேரம்ன்றது வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒருவேளை செந்தில் பாலாஜியோட நெருங்கிய நபர்கள் இப்ப மாட்டிருக்காங்களே அதை கூட அவர் மைண்ட்ல வச்சு சொல்லிருக்கலாம். நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அவர் சொன்னதா இதாதான் இருக்கும். இல்ல திமுக தரப்புல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்போ ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணா? ஒன்று கோர்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணா, இல்லை கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஆர்எஸ் பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணது தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி. என்ன அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறார்ல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுனேன்னு சொல்லணும்ல. ஸோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். சிபிஐக்கு கடிதம் எழுதுறா ஆர்எஸ் பாரதிக்கு தெரியும்ல சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க. சிபிஐ இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.